அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் அதிரடியான மாறுதலும் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பும் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி உறுதியாக மாறும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகின்றன என்பதை முழுமையாக இந்த பதிவில் பார்க்கலாம். முழுமையாக இந்த வீடியோ பதிவை பாருங்க. மறக்காம நம்ம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதுமே பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமாகவும் நன்மையை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருப்பதால் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் உண்டு. சப்தமத்தில் குரு, தைரியத்தில் சனி என மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. அதைவிட ராகு, கேது, செவ்வாய் என பெருவாரியான கிரகநிலைகளின் அமைப்பு அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம், நெருக்கடிகள் அனைத்தையும் தகர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாகவே அள்ளி கொடுக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் நிச்சயமாக உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான சந்தர்ப்பம் கைகூடும். உதாரணமாக ஒரு இரு நண்பர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சுற்றுலா செல்கிறார்கள். அப்படி சுற்றுலா சென்று கொண்டிருக்கும் போது ஒரு நாள் மலைப்பகுதியில் பயணித்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சி அவர்களுடைய மனதில் இருவேறு கருத்துக்களை தோற்றுவிக்கிறது. அது என்ன காட்சி என்றால், மிக பெரிய அளவில் இதுவரை பார்த்திராத அளவிற்கு மலை பகுதியில் மிக பெரிய அளவில் தேன் கூடு ஒன்று இருக்கிறது. அந்த தேன் கூட்டை சிலர் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதை தான் அவர்கள் பார்க்கிறார்கள். அப்போது ஒருவர் சொல்கிறார், இந்த தேனீக்கள் எவ்வளவு மனவேதனை கொள்ளும், எவ்வளவு வருத்தம் கொள்ளும். நாம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைத்து சம்பாதித்த சேமித்து வைத்த அனைத்து தேன்களையும் இவர்கள் திருடி செல்கிறார்களே என்று மிகுந்த மன வருத்தமும் வேதனையும் கொள்ளும் என்று ஒரு நண்பர் சொல்கிறார். ஆனால் மற்றொரு நண்பர் என்ன சொல்கிறார் என்றால், நிச்சயமாக தேனீக்கள் மன வருத்தமும் வேதனையும் கொள்ளாது. ஏனென்றால் நாம் இவ்வளவு கடினப்பட்டு உழைத்து வைத்திருந்த தேன்களை மட்டும்தான் இவர்களால் திருடி செல்ல முடியும். ஒருபோதும் இவர்களால் தேனை உருவாக்கக்கூடிய திறனை திருடி செல்ல முடியாது என்று கர்வம் கொள்ளும் என்று சொல்கிறாருங்க. இது போன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் ஒவ்வொருவருக்குள்ளும் தனித்திறமை இருக்கும். ஒருவருக்கு படிப்பு வரலாம், ஒருவருக்கு படிப்பு வராமல் இருக்கலாம். படிக்காமல் இருப்பவர் முழுமையாக கெட்டுவிடுவார் என்ற அர்த்தமும் இல்லை. படித்தவர் மிக பெரிய அளவில் உச்சம் பெற்று விடுவார் என்ற அர்த்தமும் கிடையாது. ஏனென்றால் அவர் படிக்கும் போது அந்த பாடப்பிரிவு உச்சபட்ச வளர்ச்சியை பெற்றிருக்கும். ஆனால் படித்து முடிந்தவுடன் வீழ்ச்சி அடைந்திருக்கும். அதனால் அவர் பொருளாதார இழப்பை சந்திப்பார். அதே சமயம் படிக்காதவர் பல சிரமங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழலும் உண்டு. படிக்காதவர்கள் அனைவரும் வெற்றி பெற முடியாது, ஆனால் அனைவரும் தோல்வி அடைந்து விட்டார்கள் என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் படிக்காத பலர் கல்வி நிறுவனங்களை நம்மளால் படிக்க முடியவில்லை, மற்றவர்களால் படிக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே நம்மளுடைய வாழ்வில் மிக முக்கியமானது நமக்குள் என்ன திறன் இருக்கிறது, அதை நாம் எப்படி வெளிக்கொண்டு வந்தோம் என்பதுதான் அதனுடைய மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தேனீக்கள் எப்படி தேனை உருவாக்கக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறதோ அதுபோன்று நாம் ஒவ்வொருவருக்குள்ளும் உறுதியாகவே ஒரு ஆற்றல் இருக்கும். அது நிச்சயமாக அனைவருக்குள்ளும் ஒன்றாக இருக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் ரியல் எஸ்டேட் துறையில் மிக பெரிய அளவில் சாதிக்கக்கூடியவரார் மற்ற துறையில் சாதிக்க முடியாது. மருத்துவத்துறையில் சாதிப்பவர் மற்ற துறையில் சாதிக்க முடியாது. அதே போன்று
மார்க்கெட்டிங் துறையில் சாதிப்பவரால் மற்ற துறையில் சாதிக்க முடியாது. ஆசிரியர்களால் வேறு துறையில் சாதிக்க முடியாது. இப்படி எந்த துறையில் நாம் பணியாற்றி கொண்டிருந்தாலும் அந்த துறை பற்றிய சிந்தனையை நிச்சயமாக விட்டுவிடுங்கள். எந்த துறையாக இருந்தாலும் அதில் மிக பெரிய அளவில் வளர்ச்சி பெற முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் உங்களுக்குள் இருக்கக்கூடிய திறன் அங்கு வெளிப்பட்டாலே மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான சந்தர்ப்பத்தை உங்களுடைய முழு திறமையும் வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். நாம் பலரை பார்த்திருப்போம். பூர்வீக சொத்துக்களுக்காக சிறு இடத்திற்காக உடன் பிறந்தவர்களுக்கிடையே சண்டை போட்டு கொண்டிருப்பார்கள். அந்த சொத்துக்களை விட பல மடங்கு அவர்களுடைய முன்னோர்களால் வாங்க முடிந்தது. அந்த சொத்துக்களை தற்போது இருக்கக்கூடிய இவர்களால் ஏன் வாங்க முடியவில்லை? ஏன் அதற்காக சண்டையிட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால், முன்னோர்கள் சம்பாதிக்கக்கூடிய பணம் சம்பாதிக்கும் ஆற்றல் எப்படி பெற்றிருந்தார்களோ அதுபோன்று இவர்களிடம் இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. தற்போது விலைவாசி எவ்வளவு வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை விட மிக பெரிய அளவில் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றலும் திறமையும் கொண்டிருந்தால் எந்த விஷயத்திற்காகவும் சண்டையிட்டு கொண்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். உங்களுடைய விதி நிச்சயமாக மாறும். அதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் தான் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு பெருவாரியான கிரகநிலைகள் உருவாக்கி கொடுக்கின்றன. சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக மிக சிறப்பான மாற்றமும் வளர்ச்சியும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த வேளையில் சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக ராசியின் அதிபதியான குரு பகவான் ஆட்சி பலம் பெற்று சனி தைரியத்தில் வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கும் போது சப்தமத்தில் ராசியின் அதிபதியான குரு பகவான் வலம் வருவது இரட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது. திருக்கணிதத்தின்படி 4இல் நுழைந்திருந்தாலும் வாக்கியத்தின்படி தைரியத்தில் ஆட்சி பலம் பெற்று சனி ராகுவுடன் இணைந்து வலம் வருகிறார். குரு சனி ராகு என 3 கிரகநிலைகளின் அமைப்பும் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். மிக பெரிய அளவிலான காரிய தடை, சிக்கல், சிரமம் என அனைத்தையும் தகர்த்தெறிந்து பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உயர்வையும் அள்ளி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. தைரியத்தில் பல வருடங்களுக்கு பிறகு சனி மற்றும் ராகுவின் கூட்டமைப்பு இருப்பதால் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வலம் வருகிறாருங்க செவ்வாய். அவருடன் இணைந்து மோட்சக்காரகனும் வலம் வருகிறார். செவ்வாய் கர்மத்தில் பிற்பகுதியில் நுழைகிறார். மோட்சக்காரகன் முழுமையாக பாக்கியத்தில் வலம் வருவதால் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் நீங்கும். பல்வேறு வகையில புதிய தொழில் துவங்குதல், பல புதிய சுப நிகழ்வுகளை மேற்கொள்ளுதல் போன்றவை உறுதியாகவே கைகூடும். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 6இல் ஆட்சி பலம் பெற்றும் பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைகிறார். சுக்கிரனின் அமைப்பு இரண்டுமே நன்மையை பெற்று தருகிறது. எனவே கலைத்துறை, அரசியல் துறை உள்ளிட்ட அனைத்து பணிகளிலும் நல்ல வளர்ச்சி நிச்சயமாக உண்டு. சூரியன் பெரும்பாலும் சப்தமஸ்தானத்தில் முற்பகுதியிலும் பிற்பகுதியில் அஷ்டமத்தில் நுழைகிறார். சூரியன் அஷ்டமத்தில் நுழையும் போது மட்டும் கவனத்துடன் இருங்க. மற்ற தருணம் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வித்யாகாரகரான புதன் அஷ்டமத்தை விட்டு விலகி 9இல் வலம் பெற போகிறார். அஷ்டமம் மற்றும் 9ஆம் இடத்தில் புதன் வலம் வருவதால் நினைப்பதை காட்டிலும் பல சிரமங்கள் உறுதியாகவே விலகும். சந்திரன் 12 இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாகவும் பார்க்கப்படுகிறது என்பதும் யதார்த்தமான உண்மை. எனவே இந்த வேளையை சரியாக தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். அதனால் மனதிற்கு அமைதியும் மன நிறைவும் கிடைக்கும். மிக பெரிய அளவிலான காரியங்களை கூட எளிதாக செய்து முடித்து நிச்சயமாக எண்ணி ஒரே மாதத்தில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை சந்திப்பதற்கான யோகங்கள் உறுதியாகவே கைகூடும். தனுசு ராசிக்காரர்களுக்கு